ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லேருந்து பில்ஸ், ப்ராஃபிட் அண்டு லாஸ் இந்த டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ப்ரைஸ் இதை தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் முதல்ல வந்து காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு குட்ஸை வந்து ரீட்டைலர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த குட்ஸ்க்கான காசு கட்டுவார். அண்ட் தென் அந்த குட்ஸ்க்கான காசை வந்து பர்ச்சேசிங் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பர்ச்சேசிங் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கான டிரான்ஸ்போர்ட் அண்ட் வேஜஸ் வந்து சேர்த்து கட்டுவார். அதை வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸுங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, அந்த பர்ச்சேசிங் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ சிபிங்கிறது வந்து காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மார்க்டு ப்ரைஸ். இதை வந்து நம்ம எம்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மார்க்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்போவுமே என்னென்னா, பர்ச்சேஸ்டு காஸ்ட் ஆஃப் ஷாப்கீப்பர். ஸோ இந்த ஷாப்கீப்பர் வந்து எவ்வளோ வந்து விலைக்கு இந்த ஹோல் குட்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணாரோ அதை விட அதிகமாக இருக்கிறது தான் வந்து மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை வந்து டேக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காரோட விலை வந்து 2 lakhs இருக்குது அப்படின்னா, ஸோ இதை வந்து மார்க்டு ப்ரைஸாக எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, 2,50,000 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 50,000 அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம வாங்கின குட்ஸை வந்து ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்கிறது தான் மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது வந்து செல்லிங் ப்ரைஸ். இதை வந்து எஸ்பி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த கஸ்டமர் வந்து, அதாவது வாங்குகிற கஸ்டமர் வந்து அந்த பொருளுக்கு எவ்வளோ விலை வந்து பே பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து என்ன அடங்கும் அப்படின்னா, வித் கெட்டிங் டிஸ்கவுண்ட்லாம் போக எவ்வளோ பே பண்ணுறாரோ அதை தான் வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ டிஸ்கவுண்ட்னால் என்னென்னு பார்ப்போம். டிஸ்கவுண்ட் அப்படின்னா ரிடக்ஷன் இன் காஸ்ட் ப்ரைஸ். ரிடக்ஷன் இன் காஸ்ட் அப்படின்னா அந்த ஷாப்கீப்பர் வந்து ஆல்ரெடி ஒரு லாபம் வச்சுருப்பார் இல்லையா, அதில் வந்து அவர் எந்த அளவுக்கு ரிடக்ஷன் பண்ணி அதை வந்து கஸ்டமருக்கு விற்கிறாரோ அதை தான் வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட் ஃப்ரம் அந்த மார்க்கெட் ப்ரைஸ் தான் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம செல்லிங் ப்ரைஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா, எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ப்ரைஸை வந்து வகைப்படுத்துவோம். தேங்க்யூ.